ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, பேசத் தொடங்கிய முதல்வர், அரங்கை அதிர வைத்த மோடி முழக்கம், பிரதமர் கொடுத்த சாஃப்ட் சிக்னல், சிஎம் ஸ்டாலின் கொடுத்த ரியாக்ஷன், பரபரப்பாக மாறிய அரசு நிகழ்ச்சி. பல்வேறு திருச்சியில் இருக்கும் விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கும் மிகப்பெரிய விமான நிலையமாகும். இந்த சர்வதேச விமான நிலையத்தை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இதன் தரத்தை உயர்த்தி விமான நிலையம் முனையம் கட்டுவதற்காக இந்திய விமான நிலைய ஆணைய குழுமம் சார்பில் சுமார் 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 2019ஆம் ஆண்டில் இதற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் 2023ஆம் ஆண்டு இறுதியில் நிறைவு பெற்றது. இந்த புதிய விமான நிலையம் 75,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 3,500 பயணிகளை கையாளும் வகையில் புதிய முனையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட விமான நிலையத்தை கண்காணிக்கும் வகையில் 360 டிகிரி கோணத்தில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு கோபுரம் மூலம் விமான நிலையத்தை முழுமையாக கண்காணிக்க முடியும். அது மட்டுமின்றி இந்த விமான நிலையத்திற்கு உள்ளே பழமையை பறைசாற்றும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள் மற்றும் புராதன சின்னங்கள், ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் புகைப்படங்கள் உள்ளன. இந்த நிலையில் இன்று காலை திருச்சிக்கு வந்த பிரதமர் மோடி புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அப்போது அங்கிருந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L. முருகன் ஆகியோர் பிரதமர் மோடிக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். அதன் பிறகு பிரதமர் மோடி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்தார். இதையடுத்து பிரதமர் மோடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 20,140 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதனிடையே புதிய விமான முனையம் திறப்பு நிகழ்ச்சி திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பிரதமர் மோடியுடன் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் நேரு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி அந்த அரங்கு முழுவதும் ஏராளமான பாஜக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் நிரம்பி வழிந்தனர். அப்போது இந்த விழாவில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியா திருச்சி புதிய விமான முனையம் குறித்து எடுத்துரைத்த நிலையில் அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றுவதாக அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் மேடையில் அமர்ந்து கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் தனது இருக்கையை விட்டு எழுந்து மைக்கிற்கு அருகே சென்றார். அப்போது அவர் பேச ஆரம்பித்ததும் அரங்கத்தில் இருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என தொடர்ந்து கோஷம் போட்டுக்கொண்டே இருந்தனர். பாஜகவினரின் இந்த தொடர் கோஷங்கள் சில வினாடிகளுக்கு அந்த அரங்கத்தையே அதிர வைத்தது. அந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் லேசாக சிரித்துவிட்டு சில வினாடிகளுக்கு பேசாமல் அப்படியே மைக் முன்பு நின்றார். அதன் பிறகு ஸ்டாலின் பேச முயற்சித்த போது பாஜக தொண்டர்கள் மீண்டும் மோடி மோடி என கூச்சலிட்டனர். இதனால் ஸ்டாலின் பேச்சு சரியாக கேட்காமல் இருந்தது. அப்போது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி தொண்டர்களை கோஷத்தை நிறுத்துமாறு கூறினார். இதையடுத்து அடுத்த சில வினாடிகளில் மோடி கோஷம் ஓய்ந்தது. ஆனால் அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெருமைகளை பற்றி கூறும்போது அங்கிருந்த திமுகவினர் ஸ்டாலின் ஸ்டாலின் என கோஷம் போட்டு அதிர வைத்தனர். இதற்கிடையில் பாஜகவினர் குறுக்கிட்டு மோடி மோடி என கத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா தளங்களில் வைரலாகி வருகிறது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே,
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.